கவுன்சிலிங்காக பேரண்ட்ஸ் வரும்போது ஸ்பெஷல் சைல்டோட ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக வருவாங்க. ஏன்னா இன்னொரு இடத்துல இருந்திருப்பாங்க, அங்கே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைகேஷன் இருந்திருக்காது, அதனால வருவாங்க. ஜென்ரலாக வந்து ஆஸ் அ பேரண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். 2 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஐஇபி பண்ணணும். நீங்கள் ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர்கிட்ட போகிறீங்க, ஒரு ஸ்கூலுக்கு, ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஒரு சென்டருக்கு போகிறீங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐஇபி அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணணும். அதாவது இண்டிவிஜுவலைஸ்டு எஜுகேஷனல் பிளான்னு சொல்லுவாங்க. அதாவது இண்டிவிஜுவலாக அந்த குழந்தைகளுக்கான அகடமிக் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ப்ராக்ரஸ்க்கான ஒரு மேப். அது ஏன்னா ஒரு 10 வயசாக இருந்திருக்கும், மேபி அவங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்தோன்னா ஸ்பெஷல் ஸ்கூலில் தான் வந்திருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஸ்டில் அவங்களுக்கான ஒரு சிலபஸை வந்து நம்ம உட்காந்து ஃபைனல் பண்ணணும். சும்மா வந்து எல்லா ஸ்கூல்லேயும் பண்ணுற மாதிரி 2 லிட்டர் வேர்ட்ஸு 3 லிட்டர் வேர்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகாதுன்னா செட் ஆகாது. இது எல்லாருமே வந்து இதை தான் பண்ணுறாங்க. நோ ஐஇபி வேணும். நம்பர் 1. நம்பர் 2, ஐஇபி வேறு, ஐபிபி வேறு. பிஹேவியர் பிளான் ஒன்று இருக்குது. அதாவது வந்து அந்த சைல்டுக்கு வந்து ரொம்ப செல்ஃப் ஸ்டிமுலேட்டரி பிஹேவியர்ஸ் இருக்கும், ரொம்ப ஃபிட்ஜெட்டிங் இருந்திருக்கும், ஓடிக்கிட்டு இருக்கும், உட்காரவே உட்காராது, டேண்ட்ரம்ஸ் இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரியான அக்ரெஷன் இருக்கும். ஸோ இதை கம்மி பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கெடியூல் வேணும். இதுவுமே இண்டிவிஜுவல் பிஹேவியர் பிளான். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் பிஹேவியர் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதை மேனேஜ் பண்ணுற டெக்னிக்ஸ் அண்ட் தெரப்பீஸும் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ஐஇபி. அகாடமிக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். பட் வந்து டெக்னிக்ஸ் அண்ட் வந்து மெத்தடாலஜி எல்லாமே வேறையாக இருக்கும். ஒன் சைஸ் டசன்ட் ஃபிட் ஃபார் ஆல் தான் எங்கள் தீம் லைன். இது போக இந்த டாய்லெட் ட்ரைனிங்கில் வருது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஐபிபின்னு நினச்சிட்டு இருக்கோம். டாய்லெட் ட்ரைனிங் எப்படி பிஹேவியர் பிளானில் வரும்? டாய்லெட் ட்ரைனிங் இருந்து ஏடிஎல்ல வரும், ஆக்டிவிட்டீஸ் ஃபார் டெய்லி லிவிங்கில் வரும். அது போக நான் ஒரு மொபைலை வச்சு யூஸ் பண்ணுறது, ஒரு கால்குலேட்டர் வச்சு யூஸ் பண்ணுறது, ஒரு டிவைஸை வச்சு யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் ஐஏடிஎல்னு வரும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சென்டருக்கு போகும்போது அந்த சென்டருக்காரங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கா தெரியலையாங்கிறது இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. பேரண்ட்ஸ் நம்ம தான் இன்னைக்கு ஓடி ஆடி தேடி கண்டுபிடிச்சி படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா நம்ம கரெக்டாக படித்து நம்ம கரெக்டாக அவேராக இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும்னா நம்ம குழந்தைகளுக்கான பெஸ்டஸ் நம்ம கொடுக்க முடியும். இல்லைன்னா சும்மா அப்படியே ஜாலியாக என்ன பண்ணுவாங்கன்னா வச்சு நம்ம குழந்தைங்களை வச்சு ஓட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ மேக் aware of yourself.